எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் நேற்று அவர் பிரச்சாரத்தை போது சொன்னார், இந்த மாதிரி பதிவுத்துறையில் ஒரு பத்திரத்துக்கு 10%, 10 பைசா வாங்கினாருனாலும் பழைய ஆட்சியில் இருக்கிற வரலாறு சொன்னோன்னா அது மிகப்பெரிய வரலாறு இருக்குது. இன்றைக்கி பார்த்தா யூடியூப்பில் ஒரு 5 பொம்பளை எங்கிட்ட ஆடிக்கிருக்காங்க, நடுவில் ஒருத்தன் சொல்லிக்கிருக்காங்க, இதுக்கு தான் ஓட்டு போட்டோமான்னு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் நேற்று அவர் பிரச்சாரத்தை போது சொன்னார், இந்த மாதிரி பதிவுத்துறையில் ஒரு பத்திரத்துக்கு 10%, 10 பைசா வாங்கினாருனாலும் அவர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் கட்சி ஆயிரக்கணக்கான பேர் பதிவு பண்ணுவாங்க, பொதுமக்கள் நிறையா பதிவு பண்ணுவாங்க. எந்த பத்திர ஆஃபீஸில்னாலும் பத்திரத்துக்கு பணம் வாங்குறாங்கன்னு நிரூபித்தா அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா நான் அரசியலே பேசுகிறதில்ல. இப்போ என்னமோ ஒருத்தையும் ஒரு 4-5 பொம்பளையை விட்டு ஆடிக்கிட்டு இருக்கிட்டு ஒருத்தர் யாரோ இந்த யூடியூப்பில் கேட்டு இதுக்கு தான் ஓட்டு போட்டோமா, இதுக்கு தான். பழைய ஆட்சியில் இருக்கிற வரலாறு சொன்னோன்னா அது மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அதெல்லாம் இப்போ சிபிஐ என்கொயரியில் இருக்குது. அது மாதிரி சிபிசிஐடி என்கொயரி இருக்குது. பதிவுத்துறையை பற்றி கடந்த கால வரலாறுல என்னென்ன நடந்திருக்குது அதுகளை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது விரிவாக சொல்ல வேண்டிய காலகட்டம் வந்தால் கட்டாயம் விரிவாக சொல்கிறேன். எத்தனாம் தேதி எங்கே என்ன நடந்துச்சு, அது மாதிரி பரந்தூராக இருந்தாலும் சரி, அது நம்முடைய பிஎஸ்சிஎல் லேண்டாக இருந்தாலும் சரி, அப்புறம் இன்னொன்று நம்முடைய சென்னையில் அந்த இந்த லேண்டா இன்னொரு பேருமில் வருதில்ல, அது சொல்கிறேன். அதுக்கெல்லாம் எந்த வருஷம் எந்த தேதியில் நடந்திருக்கின்ற விவரம்லாம் என்கிட்ட இருக்குது. அது சொல்ல வேண்டிய கட்டம் வந்தால் வருது. திமுக ஆட்சியில் அது மாதிரி எந்த நிலமும் பண்ணலை. தப்பி தவறி சார் பதிவாளரோ யாரோ ஒரு சின்ன தவறு பண்ணாலும் அவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் தேர்தலுக்கு அரசியல் பண்ணுறதுக்காக எதை வேணும்னாலும் சொல்லணும்னு சொல்லக்கூடாது. பழைய ஆட்சியினுடைய வரலாறு நிறைய இருக்குது. இங்கே அண்ணன் எப்போ பார்த்தாலும் மதுரையில் என்ன செஞ்சுருக்கீங்க என்ன வந்திருக்கு. 8000 கோடிக்கு நலத்திட்டம் வச்சுருக்கோம். 1க்கு 2க்குள்ள 8000 கோடிக்கு இருக்குது. அவர் தொகுதியை பொறுத்தளவு கூட 350 கோடி 400 கோடியில் 2 பாலங்கள், 2 இணைப்பு, ஒரு சாலை ஒரு 170 கோடியில் நடக்குது. அது மாதிரி நம்முடைய 100 கோடி ரூபாயில் ஒரு இணைப்பு பாலம் ஒன்று நடக்குது. அது மாதிரி இப்போ நான் ஒரு 70-80 கோடி, அதுக்கு முன்னுக்கு ஒரு 20 கோடி. அதனால அண்ணன்ட்ட கொஞ்சம் சொல்லுங்க. 400 கோடி இதான் இப்போ சொன்னேன்ல, 8000 கோடிக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த குடிநீர்னு சும்மா அமைச்சா பத்தாது. இப்போ பெரியாறுல இருந்து இருக்கக்கூடிய அந்த குடிநீர் திட்டமே 4500 கோடி ரூபா நம்முடைய நகராட்சித்துறை அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இப்போ இருக்கிற மதுரையில் இருக்க அத்தனை தண்ணி டேங்க், ஓவர் டேங்க்கும் எக்ஸ்டென்ஷன் போகாமல் புறநகர் பகுதியிலையும் ஏறத்தாழ 100 டேங்க் கட்டி அதில் 90% வேலை முடிஞ்சு இப்போ அங்கங்கே இணைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். மேற்கு தொகுதியிலுமே குடிதண்ணீர் இணைப்பு இப்போ தான் கொடுத்துட்டு இருக்கிறான். மதுரை மாவட்டம் மாநகர் மட்டும் இல்லை, அது சேடவெட்டியாக இருந்தாலும் சரி, திருப்பரங்குன்றமாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய உசிலம்பட்டியாக இருந்தாலும், கொட்டாம்பட்டியாக இருந்தாலும், மேலூராக இருந்தாலும் அத்தனை குடிநீர் இணைப்பும் இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி பாலங்கள், நம்முடைய கோரிப்பாளையம் பாலமாக இருந்தாலும் சரி, மேலமடம் பாலமாக இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்டடமாக இருந்தாலும் சரி, உயர்நீதிமன்றத்தில் கட்டக்கூடிய கட்டடங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்முடைய முதலமைச்சர் தளபதி திராவிட மாடல் ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய இவருடைய ஆட்சியில் தான் நடந்துகிட்டு இருக்கு. அது இப்போ தான் நடந்துகிட்டு இருக்குன்றத கொஞ்சம் நீங்கள மீடியாக்களும் சொல்லணும். மேலூரை பொறுத்தவரை மேலூர் பஸ் ஸ்டாண்டும் சரி, கொட்டாம்பட்டி பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, அதே போல் மேலூரில் இருக்க 24 மலை மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, எல்லாமே இப்போ தான் பூரா பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நான் அரசியல் வேணாம்னு பேசிட்டு போட்டுமுடான்னு விட்டுட்டேன். இன்னைக்கு பார்த்தா யூடியூப்பில் ஒரு 5 பொம்பளை எங்கிட்ட ஆடிக்கிருக்காங்க, நடுவில் ஒருத்தன் சொல்லிக்கிருக்காங்க, இதுக்கு தான் ஓட்டு போட்டோமான்னு. எதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க என்னன்றது தெரியும். நாங்கள் நடக்கண்டு இதுவரைக்கும் வரலாறுல இல்லை, 4ஆம் தேதி தமிழ்நாட்டு வரலாறுலேயே 274 கோடி ரூபா ஒரே நாளில் பதிவுத்துறையில் வந்திருக்கு. இவங்க சொல்கிற மாதிரி என்னத்தோ சொல்லலாம். அவங்க ஆண்டில் பதிவுத்துறை 8000-9000 கோடி தான் இருந்துச்சு. திமுக ஆட்சியில் 24,000 கோடி ரூபா ஒரு ஆண்டுக்கு வருமானம் வந்திருக்கு. இந்த ஆண்டு 26,000 கோடி ரூபா வரும். சும்மாலாம் வராது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.